ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கும், எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸில் எப்படி ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்குறதுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அதுபோக வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணலான்னு சொல்லி அப்செட்டில் இருக்கீங்கனாலும் இந்த வீடியோ பாருங்கள், இதை பார்த்துட்டு படிக்க இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆரம்பிச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டாக தான் கேட்டிருந்தாங்க, இருந்தாலும் அப்செட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் தூக்கி விட வரமாட்டாங்க. சப்போஸ் வந்து வின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏன் தோத்தீங்கன்னு சொல்லி உங்களை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரீசன் சொன்னாலும் அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ராக்ல ஓடுறீங்கன்னா ஓடிட்டே இருங்க. அது உங்களோட எஃபோர்ட், உங்களோட ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கிற காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் யாராச்சும் விழுந்துட்டாங்கனாலும் தூக்கி விட்டு சேர்ந்து ஓட பாருங்க. ஆனால் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ மைண்டை வந்து பாசிட்டிவ் வச்சு போயிட்டே இருங்க. ஸோ உங்களோட கஷ்டம் புரியுது, கொஷின் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா படித்தேன் ஆனால் எனக்கு அது கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஸோ டீ காஃபி இருந்துச்சு அப்படின்னா நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மோட்டிவேஷன் சாங்லாம் கேட்டுட்டு முடிஞ்சால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நைட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷனை போடுங்க. இந்த ஒரு நாள் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேட்டர்ன் இருக்கணும். அதாவது இன்ஜினியரிங் டிராயிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ரெகுலேஷன் 21 பேட்டர்னா 5 கொஸ்டின் வரும். அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏபி வந்து இருக்கும், அது ஏதாவது சாய்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 20 மார்க் ஒரு கொஸ்டின், மொத்தம் 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ A3 பேப்பரில் நீங்கள் எழுத மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் சீனியர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க. உங்களுக்கு மாடல் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ரெகுலேஷன் 21 உங்கள் சீனியர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாலே போதும். அது இப்போ நடந்த நவம்பர் டிசம்பர் 25 இந்த வட்டம் நடந்த அரியர்ஸ் கொஸ்டின் பார்க்கணும்னு நம்ம சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிசின் பார்ட் ஏபிசின் மொத்தம் 3 பார்ட் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 2 மார்க்கு, ஸோ 5 13 மார்க்கு, ஒரே ஒரு 15 மார்க்கு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 மார்க் இந்த டைம் ஈஸியாக வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க மாடலில் தான் கேட்பாங்க. ஸோ அதான் வந்து உங்களுக்கு 13 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் இதுலேயுமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மாதிரி 15 மார்க்கில் வர பாசிபிள் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்க 13 மார்க் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்னா பேசிக்காக நீங்கள் படிச்சிருக்கதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் கேட்பாங்க. இன்னமும் நல்லா சொல்லிக்கிறேன், மனப்பாடம் பண்ணிட்டு போவீங்க. சம்டைம்ஸ் அங்கே நீங்கள் யோசிக்கிற மாதிரி கூட கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 15 மார்க் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 சப்டிவிஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 15A இருக்குன்னா அதுலேயே 2 சப்டிவிஷன்ஸ் வரலாம், 15B இருக்குன்னா அதில் 2 சப்டிவிஷன்ஸ் வரலாம். ஒரு சில 15A சப்டிவிஷன் வந்து டேரக்ட் கொஸ்டினாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த 15 மார்க் பொறுத்த வரைக்கும் தான் இன்னைக்கு நீங்கள் எழுதுனீங்க எல்லா ஃபிசிக்ஸ் கொஸ்டின் அதே மாதிரி கேட்குற வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷனு, டிசைனு, எவாலுவேஷனு, கிரியேட்டிவிட்டி, கேஸ் ஸ்டடிலேருந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் நிறைய இது படிச்சுட்டு போவீங்க, கேஸ் ஸ்டடிலேருந்து கேட்டுருவாங்க, அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டினை மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து படிச்சுட்டு போங்க. நீங்கள் இன்டர்னல் கொஸ்டின் உங்கள் காலேஜில் வச்சிருப்பாங்க, அதுலேருந்து படிச்சிருப்பீங்க, ஆனால் ஒன்றுமே வராத மாதிரி இருந்திருக்கும். சம்டைம்ஸ் உங்கள் காலேஜில் வச்ச கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கும். அப்படி இருக்குன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் காலேஜில் வச்ச கொஸ்டின் வரல அப்படின்னா அது மாடலை பார்த்துட்டு ஸோ எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் அடிஷனலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உட்காந்து 2 யூனிட்டை கவர் பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு உட்காந்து 3 யூனிட்டை கவர் பண்ணிருங்க. மொத்தம் 5 யூனிட் வரும். ஸோ ஸ்பிளிட் பண்ணி படிக்க பாருங்க. ஸோ இந்த 2 யூனிட்டுங்கிறது வரிசையாக 1 2 தான் படிக்கணும் கிடையாது. ஸோ ஆர்டரை மாற்றி கூட படிக்கலாம். இப்போ 4 யூனிட் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், அதை இருந்து ஆரம்பிங்க. எப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை ஈஸியாக இருக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். அப்படியே இல்லைனா லாஸ்ட் யூனிட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டமான யூனிட்டை நம்ம வெயிட் பண்ண வச்சுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு கரெக்டான ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு ஒரு நாள் தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக படிக்க பாருங்கள். ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதே அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினுமே வந்து இந்த மாதிரி கஷ்டமாக வரும், மாடரேட் ஆகும் கிடையாது. ஒரு சில டைம் நம்ம எதிர்பார்க்காத டைமில் ஈஸியாக கூட கேட்டுருவாங்க. ஸோ ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கப்போ குண்டு குழியுமா மேலே ஏற்றி இறக்கமாக தான் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட விரலுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 விரல் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் வந்து எப்பயுமே பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்கள் ஹார்ட் ஒர்க் அண்டு உங்களோட எஃபர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் அது லாஸ்ட்டு பார்த்துக்கலாம், ரிசல்ட் வர்றப்போ பாருங்கள். இப்போயுமே வந்து நீங்கள் அரியர் நினச்சிட்டு இருக்காங்க, அது உங்கள் திருத்த போகிறவங்க கையில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்குது நீங்கள் ஓரளவு வெளியிருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் போட்டு நல்ல மார்க்கே வரலாம். நீங்கள் அதை அரியர் நினச்சிட்டு வரப்போகிற அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டில் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த சப்ஜெக்ட்டில் அரியர் வராமல் அடுத்த சப்ஜெக்ட்டில் அரியர் வந்துடும். இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாதான் அவங்க சீனியர்ஸ்ட்டை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எல்லா எக்ஸாம் காமனாக படிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், எல்லாரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நாள் டைம் இருக்குது, இன்றைக்கி நைட்டுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.